எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே ரொம்ப வெயில் பொழக்குது, ரொம்ப வெயில் இதுவாக இருக்குது, மயக்கம் வருதுன்றாங்க. ரொம்ப ஹீட் டைமு, சூடான காலகட்டம் அது மார்ச் மாதம். ஏப்ரலில் கடுமையாக இருக்கும், மே மாதம் பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ வெயில் அட்மாஸ்பியர் இருக்குது. ஆனால் இப்போ குளிர் பிரதேசம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிர்ச்சியான ஐஸ்லாந்து குளிர்ச்சியான நாடு, கிரீன்லாந்தும் குளிர்ச்சியான நாடு, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், ஃபின்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்துலாம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அடைந்த நாடு. பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுவும் குளிர்ச்சியான நாடு. மே மாதம் வந்து மழைக்காலம், டிசம்பர் மாதம் வந்து மே மாதம் மழைக்காலம், டிசம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு பனிக்காலம். அப்படி எப்படி சொல்கிறது, எல்னினோன்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மழையாக இருக்கும், நவம்பர் டிசம்பரில் வெயிலாக இருக்கும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மிதவெப்ப மண்டலம், சப் டிராபிக்கல் ஜோன். மக்கள்லாம் இப்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா கேம்பியா, நெமிபியா, கென்யா, மொசாம்பிக், ஜிம்பாப்வே, எத்தியோப்பியா, சோமாலியா பஞ்சம், வறட்சி. கென்யாவில் யானைகள், காட்டு விலங்குகளை கொண்டு சாப்பிட்டு உயிராகிறாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா கஞ்சம், பார்த்திங்கன்னா ஒடிசா, விசாகப்பட்டினம் அப்போதைய ஆந்திரா. இப்படி இருக்குது. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வேளாண்மை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையிலே முதன்மை தொழில், அது முதன்மை சேவை துறைன்னு பார்த்திங்கன்னா விவசாயம். ஆடு, மாடு, கோழி. சில பேர் திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, தேனி, தென்காசியில் பன்றி வளர்க்குறாங்க. பன்றி கறி நல்லா வியாபாரம் ஆகுது. வெயில் குளிர்ச்சி, பன்றி கறி. அதுமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி குளிர்ச்சி. வெயில் டைம் மோஸ்ட்லி பிராய்லர் கோழி எடுக்கிறாங்க. வெயில் டைம்லாம் கோழி விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஆரோக்கியமான உணவு பார்த்தீங்கன்னா மீன் கடை ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். மீன் கடை இந்த யுவவை அதிகப்படுத்தும். பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகம், அதில் இரும்பு சத்து அதிகம். ஆஃப்ரிக்கா உணவு பஞ்சத்தை கஷ்டப்படுறாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் குளிர் பிரதேசங்கள், அங்கெல்லாம் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சப் டிராபிக் சூழ்நிலை இந்தியாவில் ஒரு சில சோம்பேறியாக இருக்கும். சோம்பேறி கிடையாது, கிளைமேட் சேஞ்சால் அவங்களோட பாடியில் இருக்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதால அவங்க சோர்வு அடைகிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிறவங்களாம் காலமண்டலங்கள் ஆக்டிவாக இருக்கிறதாங்க சுறுசுறுப்பாக சைனா, ஜப்பானுக்குள்ளே இருக்காங்க. மக்களோட கிளைமேட் வெதர் இது பார்த்திங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஜோன், டிராபிக்கல் ஜோன், மிதவெப்ப மண்டலம், மைய மண்டலம், அயன மண்டலம், குளிர்கால மண்டலம், அப்புறம் பார்த்திங்கன்னா காற்றாலை மண்டலம். அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம ரொம்ப இதுவாகுது. மக்கள்லாம் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா குளிர்ச்சி, வெயிலுக்கு ரொம்ப மூளை சுட்ட தணிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண